நான் நிறைய செய்திகளை என்னுடைய மனதில் யோசித்தேன். சரி, போன வாரம் நம்ம விட்டு போன அந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா, இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மெசேஜ் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய என்னுடைய இருதயத்திலே ஓடிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃப்ரைடே நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த அடிக்ஷன் அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக நம்ம வெளியே வரணும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் அந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் ஒரு சிலதை பேசிகிட்டே இருந்தார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீங்களும் நானும் போகிறதற்கு முன்னாடி எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை, இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு தான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினதுனாலே அந்த வார்த்தை அப்படின்னா இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன். சோசியல் மீடியா அடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 4 இன்ச்சு ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை அல்ல, சில மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பலாயிரம் பிரச்சனைக்கு இந்த ஃபோன், இந்த சோசியல் மீடியா காரணமாக இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா நல்லதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே அது அதன் மூலமாக நிறைய பேர் நிறைய நல்லது செய்கிறாங்க. இப்போ பாருங்களேன், லட்சக்கணக்கான ஜனங்களை ஊழியத்தில் நம்ம சந்திக்கிறோம். எதனால் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தான், சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவர்களை இந்த இடத்துல இருந்து கண்ணுக்கட்டாத தூரத்தில் அவர்களை சந்திக்க முடியுது. ஆண்டவருடைய நாமம் உயர்த்துகிறது. ஒரு காலத்துல எல்லாம் சண்டே சர்வீஸுக்கு ஏதோ பலவீனத்தின் மத்தியிலே நடக்க முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆராதனையே அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி ஏதாவது வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து ஆராதனையிலே நல்ல சின்சியராக அப்படியே அட்டன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவை நிறைய பேர் நன்மையாய் உருவாக்கி அதில் பணத்தை சம்பாதிச்சு அதில் ஒரு பெரிய உயர்வை அடைந்து, இந்த ஃபோன் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சார், இந்த ஒரு ஃபோனை வச்சு நான் என்னென்னமோ செஞ்சேன், நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம், நான் சம்பாதிச்சேன், நான் இவ்வளோ தூரம் வருகிறதற்கு காரணமே இந்த ஃபோன் தான் எனக்கு காரணம், இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு காரணம். இப்படி ஒரு பக்கத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சது எதில் அப்படின்னா இந்த 4 இன்ச்சு ஸ்க்ரீனில் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகுது. நிறைய வாலிபர்களுடைய தரிசனங்கள் செத்து போகிறது. நிறைய பேருடைய எதிர்காலங்கள் நாசமாக போகிறது. அப்படின்னா இந்த மொபைலையே பார்த்து 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 தேவையில்லாததை பார்த்து எதுலையோ ஆரம்பித்து எதுலையோ பார்த்து தங்களுடைய சிந்தையை அதன் மேல் செலுத்தி தங்களுடைய குடும்பத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, தன்னுடைய ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு எதுலையுமே செய்யாம இந்த ஃபோனுலாலேயே அழிஞ்சு போகிற நிறைய பேரை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வருகிற ஆண்டு நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிற ஆண்டு, நிறைய பேருடைய தலையை கத்த நிமிர பண்ண போகிற ஆண்டு, நிறைய பேருக்கு புதிய புதிய துவக்கங்களை ஆண்டவர் வருகிற வருடத்தில் கத்த தரப்போகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் வருகிற ஆண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது என்கிறதை நான் நம்புகிறேன். பல பேருடைய உழைப்பிற்கு கத்தர் வருகிற ஆண்டு பெரிய பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் கத்தர் மாற்றப் போகிறார். பல பேருடைய முளைகளை கத்தர் முளைக்க பண்ணி உங்களை மரமாய் மாற்றுகிற ஒரு மாண்டாய் கத்தர் வருகிற ஆண்டை மாற்றப் போகிறார். வருகிற ஆண்டுல நிறைய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்கள் அடிமையா இருக்கிறீர்களோ அதிலிருந்து வெளியே வரணும். சில நேரத்தில்
யாராவது ஒரு கிறிஸ்தவன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, இப்போ ஒரு மொடா குடிகாரர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கையில காசு வந்துச்சுன்னா அவர் சாராய கடைக்கு தான் போவார், அவர் சாராயம் வாங்கி தான் குடிப்பார். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு மனிதர்களை நம்ம பார்த்து நம்மிடத்தில் அவர்கள் வந்து நிற்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ பரிதாபம், ஐயோ ரொம்ப பாவம், இந்த மனுஷனை பாரு, இந்த மாதிரி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான், இந்த மனுஷனை பாரு, இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான், இந்த மனுஷன் வந்து இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறான். அவர்களை பார்த்த உடனே நம்ம வந்து இவன் ஒரு பெரிய பாவின்றது மாதிரி பார்ப்போம். ரெண்டாவது வந்து இவன் ஒரு அடிக்ஷன்ல மாட்டிட்டான், இவனால வெளியே வர முடியல அப்படின்னு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த குடிப்பழக்கம், மது அருந்துகிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம்ன்றது அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறது பலருக்கு வெளியே தெரிகிறது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, அவர்களை விட மோசம் யார் தெரியுமா? அவங்களை விட மோசம் என்ன தெரியுமா? குடிகாரர்களுக்கு கூட சில நேரத்தில் குற்ற உணர்வு வருது, சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அடுத்த டைம் குடிக்க கூடாது என்கிற உணர்வு அவங்களுக்கு வருது, அடுத்த டைம் எப்படியாவது அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா நமக்கு மறைமுகமாய் தப்புன்னு கூட தெரியாத அளவிற்கு குடிகாரர்களை விட மோசமான ஒரு பாவம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்கிற அடிக்ஷன். இழந்துராதப்பா, இந்த 4-5 ஸ்கிரீனை பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையை இழந்துராத, உன்னுடைய எதிர்காலத்தை இழந்துராத, உன்னுடைய தரிசனத்தை இழந்துராத, உன்னுடைய குடும்பத்தை இழந்துராத, உன்னுடைய சரீரத்தை இழந்துராத. இன்னைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்கிறது. சில மணி நேரங்கள் நம்ம என்ன பொருத்தனையோட போடணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த போனையும் சோசியல் மீடியாவையும் நான் பயன்படுத்துகிறதற்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன். ஒரு கட்டுப்பாடு. என்னுடைய ஆண்டவர் வந்து எதை விரும்புகிறாருன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஒழுங்காய் கிரமமாய் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நேர்த்தியாயிருக்கு. இந்த டைம் டேபிள் இருக்கு பாருங்களேன், இந்த டைம் டேபிள் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். இந்த நேரத்துக்கு எழும்பணும், இந்த நேரத்துக்கு வெளியே போகணும், இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு தூங்கணும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பகலையும் இரவையும் படைக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே நேர்த்தியா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பகலை ஆழ சூரியனை, இரவை ஆழ சந்திரனை. இதுக்கு காரணம் என்னன்னா, எப்பா நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா, நீ இந்த மாதிரி உட்கார வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா அப்படின்னு. இதை நீங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப பசியா இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நினைச்ச உடனே சரி வானத்திலிருந்து அப்பத்தை எல்லாம் மழையாய் பொழியட்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கேட்ச் பிடிங்கப்பா அப்படின்னா, ஒரு மீனும் ஒரு ரொட்டியும் ஒரு மீன் வந்து விழத்தான் போகுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத மீனும் இல்லை, ரொட்டியும் இல்லை, அதனால எல்லாரும் கேட்ச் பிடிச்சிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அத்தனை பேரையும் அந்த புல் வழியிலே 50 பேராக ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஆண்டவர் உட்கார வச்சாரு. ஏன் ஆண்டவர் உட்கார வச்சது மட்டும் அல்லாமல் அந்த சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அவ்வளவுதான், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இனி அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அது வனாந்தரமான ஒரு இடம். அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு மூட்டை கட்டி அந்த குப்பையெல்லாம் அந்த ஓரத்தில் போட்டு வந்துருங்கப்பா, அந்த பாறை இடுக்கில் போட்டு வந்துருங்கப்பா, அந்த மேலே இருந்த அந்த கீழே குழியில போட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் மிச்சமானதை 12 கூடைகள் நிறைய அவர் எடுத்தாராம். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் வந்து ஒழுங்கீனமா இருப்பதை கர்த்தர் விரும்பல. எப்படி விரும்புறார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே அந்த ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. என்ன பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த என்னுடைய கையிலே நான் பயன்படுத்துகிற இந்த சோசியல் மீடியாவை நான் எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு நேரத்தை அதற்காக நான் ஒதுக்குவேன். இப்போ பாருங்களேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பும் போது ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் சந்திக்கிற முதல் பொருள் என்ன? நீங்கள் சந்திக்க முதல் பொருள் என்ன? நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் கையை வச்சு எங்கே தேடுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கண்ணே முழிச்சிருக்காது, ஆனால் கை எங்கே போகும்?
அந்த ஃபோனை போகும். ஃபோனை எடுத்து தேடி, நீங்கள் ஒன்றும் எஸ்எம்எஸ் பார்க்குறீங்க அதெல்லாம் சொல்லலை, ஆனால் எடுத்த உடனே நிறைய பேர் மணி பார்க்குறதுக்கு கூட எதை தான் வச்சுருக்கிறாங்க, ஃபோனை தான் வச்சுக்கிறான். அப்போ அது ஒன்று. நீங்கள் இரவிலே படுக்க போகும்போது நீங்கள் கடைசியாக சந்திச்சுட்டு படுக்கிறது யார? கணவனாரியா, மனைவியா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவையா? கடைசியாக குட் நைட் யாருக்கு சொல்கிறோன்னா கர்த்தருக்கு கூட சொல்கிறதில்ல. நிறைய பேர் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம், நிறைய பேர் தனி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் தனி ஜெபம் பண்ணினாலும் தனி ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஃபோனை எடுத்து யாராவது எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்களா? யாருக்காவது பதில் அனுப்ப வேண்டியது இருக்குதா? அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த 4-5 ஸ்க்ரீனை வந்து நமக்கு தெரியாமலேயே சத்துரு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போது ஒரு காலத்தில் வந்து நான்வெஜ் ஃபாஸ்டிங் அப்படின்னா நான்வெஜ்ஜை சாப்பிடாம வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுங்கன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருந்துச்சு. இன்னொரு ஃபாஸ்டிங்கு அப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் ஒரு ஃபாஸ்டிங். அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2024ல் 25ல் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டிங் வைக்கணும்னா செல்ஃபோன் இல்லாத ஃபாஸ்டிங். ஒரு 3 நாட்கள் மொபைலை பயன்படுத்தாமல், 3 நாட்கள் சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் போகாமல் உங்களால் ஜெபிக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு உகந்த உபவாசமாகவே இருக்கும் போல தெரியுது. நிறைய பேருடைய கையில் ஐயோ மண்டையே வெடிச்சிருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் சில நேரத்தில் பாருங்க, எதுக்குமே அவன் கோவப்பட மாட்டான். அவனுடைய ஒரு காலத்தில் நம்முடைய தட்டில் வந்து சிக்கன் வச்சுருப்பாங்க பாருங்களேன். ஜோம் பண்ணுற நேரத்தில் எவனாவது ஒருத்தன் சிக்கனை முட்டையோ எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு பொல்லாத கோவம் வரும். என்னுடைய சிக்கனை கூடப்பா, என்னுடைய முட்டையை கூடப்பா, நான் கண்டுபிடிப்பேன். அவ்வளோதான், என்னுடைய முட்டையை எடுத்து சாப்பிட்டா வயிற்று வலி வரும், என் முட்டையை எடுத்து சாப்பிட்டா பேதி கழிவை, நம்ம என்னென்ன சொல்லுவோம், அவ்வளோதான் என்னென்ன. ஆனால் இன்னைக்கு பாருங்க, முட்டையை எடுத்தால் அவனுக்கு கோவம் வராது, சிக்கனை எடுத்தால் கோவம் வராது. ஆனால் அவன் கையில் இருக்கிற செல்ஃபோனை மட்டும் பிடுங்குங்க, அந்த கெஜெட்டை மட்டும் எடுத்துருங்க, அவன் கையில் இருக்கிற ரிமோட்டை மட்டும் கையில் வாங்குங்களேன். உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் கூட பார்க்க கூடாதா? கொஞ்ச நேரம் கூட நான் பார்க்க விட மாட்டீங்களா? நான் என்ன பார்க்குறேன்? நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்தது, தன்னுடைய தாயாரை எதிர்த்தது, தன்னுடைய தாயாரிடத்துல பேசல, தகப்பனாரிடத்துல பேசல. ஏமா கொஞ்ச நேரம் அந்த போனை வைமா அப்படின்னு சொன்னா அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ கோவம் வருது. ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது சத்துருடைய ஒரு பெரிய அடிமைத்தனம். இன்றைக்கு முதலாவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, புது வருஷத்துக்குள்ள போகிறதற்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இதனுடைய கண்ட்ரோல்ல அல்ல, இது என்னுடைய கண்ட்ரோல்ல, நான் இதனுடைய கண்ட்ரோல்ல அல்ல. இன்னைக்கு சில பேர் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு 10 அதிகாரத்தை நான் வாசிச்சிருவேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு 2 அதிகாரம் வாசிச்சுட்டு, சரி இனி இருக்கிற 8 அதிகாரத்தையும் சாயந்தரமா வாசிக்கலான்னு வருவாங்க. ஆனா இப்படி நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அதிகாரத்தை வாசிக்கிறதுக்குன்னு போய் உட்காந்துட்டா, என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கதவை சாத்த போறேன், ரூமை சாத்திட்டு போய் 10 அதிகாரம் வாசி தான் வெளியே வருவேன் அப்படின்னு உள்ள போயிட்டு, அது அவ்வளோதான், செவத்தில் அடித்த பால் மாதிரி திரும்பி வந்து, ஏன்பா திரும்பி வந்துட்டேன்னு கேட்டால், இல்லை 2 அதிகாரம் வாச்சேன், 8 சாயந்தரம் வாசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஃபோனை கையில் எடுத்துட்டு, இன்னைக்கு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபோனை வச்சிருவேன் நான், இல்லை 2 நிமிஷத்துக்குள்ள டிவியை ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லி 2 நிமிஷத்தில் டிவியை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றோம். கை தூங்க பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை சிஸ்டர். நீங்க யாரும் கை தூக்கல, ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, எனக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம 5 நிமிஷம் பார்க்கணும், இன்னைக்கு 10 நிமிஷம் பார்த்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு அது ஒரு ரீல்ஸ் தானே அதுக்கு பேரு. அந்த ரீல்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுறவங்க ஒன்றை பார்க்க போய் மணியை பார்க்கும்போது, இத்தனை மணி நேரம் இருந்துட்டனா, இத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டனா, இத்தனை மணி நேரம் போனதுனா, டைம் போனதே தெரியல. அடிக்ஷன் அப்படின்றது செல்போனில் கேம்ஸ் விளையாடினா மட்டும் அடிக்ஷன் கிடையாது. நமக்கு தேவையில்லாத
நமக்கு அவசியம் இல்லாத இந்த இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஒன்றை மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, நம்மை குறித்து யோசிக்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம என்ன யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை குறித்து மற்றவங்களை குறித்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்மளை குறித்து யோசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. எனக்கு என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இவனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, இந்த நடிகருக்கு என்ன பிரச்சனை, இந்த நடிகைக்கு என்ன பிரச்சனை. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா என்கிற ஒன்று நம்மளை எங்கே போய் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நான் நம்புவேன், இன்னொருத்தருடைய காரியத்தை தெரிந்து 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 அதில் என்ன பயனுன்னு நினைக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ உண்மைன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு ரூமுக்குள்ளே வச்சு டிசைன் பண்ணி நடிக்கிறது, அவ்வளோதான். நம்ம வாயை பிளந்து ஈ கூட உள்ளே போகிறது கூட தெரில. இது கூட சகிச்சுக்கலாங்க. ஒரு ஒரு நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குல்ல, ஒரு விஷயம் அதனுடைய ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு பையன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில, அதில் ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன பேட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், நான் நாடக பைத்தியம்ன்றான். அவன் சரிப்பா நீ என்னென்ன நாடகத்தை பார்த்துருக்க சொல்லுப்பான்னு சொன்னால், அந்த பையன் என்னென்னமோ சொல்கிறான். சித்தின்றான், அக்கான்றான், வள்ளின்றான், நமக்கு அவ்வளவு மனப்பாடமா. இது கூட பரவாயில்ல, இந்த சீனில் இத்தனாவது இடத்துல கையை தூக்குனான்றான், இத்தனை சீனில் ஃபோனை உடைச்சாங்கன்றான். என்னப்பா, இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த அந்த நாடகத்தை நடிக்கிற ஒருத்தங்க முன்னாடி இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு, உங்களை பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருந்தேன் அக்கா, இப்போ உங்களை பார்த்துட்டு அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், இந்த அறிவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் செலவு பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாரபட்சமே இல்லாமல் கொடுத்தது நேரம். எல்லாருக்குமே 24 மணி நேரம். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்ன தெரியுமா? அவ்வளோதான், இன்னும் ஒரு நாள் முடிஞ்சா நியூ இயர் போக போகிறோம், புது வருஷத்துக்கு போக போகிறோம். புது வருஷத்தில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை செய்தாரா, இதை செய்வார், அப்படி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் இந்த 2024வது வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன பண்ணணும், என்ன சாதிச்சோம், ஏதாவது ஒன்று நீங்க சொல்லிக்கிறதுக்கு மாதிரி என்ன இருக்குது? எனக்கு ஒரு போராட்டமான காலமா இருந்துச்சு. சரி, அந்த போராட்டமான காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில 2024 365 நாளில் என்ன பண்ணணும்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின். ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய தோல்விக்கு, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நேரத்தை அதிகமாய் கெடுக்கிற, என்னுடைய நேரத்தை அதிகமாய் வாங்குற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதற்கு ஒரு வரைமுறை, இதற்கு ஒரு கட்டுப்பாடை நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு புது வருஷத்துக்குள்ளே நுழைங்க. அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் நிறைவேறுமா இல்லையான்னு பார்த்துடலாம். என்ன, ஒன்று சிரிங்க, இல்லைன்னா கல்லை தூக்கியாவது எரிஞ்சிருங்க. ஆமென். எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? முடிவே வர்றதா? இன்னைக்கு பெங்களூரில் ஐடியில் ஒரு தம்பி ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டாக, ரொம்ப நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறான். ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ அந்த கோத்தகிரியில் மீட்டிங் நடக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த ரொம்ப அதிகமாக மனுஷங்களோட பேசுகிறதா ஆண்டவர் விரும்ப மாட்டார், இவனுடைய பேச்சை குறைச்சிக்கோ, நீ யார்கிட்டையாவது அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறியா, பேசிகிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு,
நீ பேசுறதுனால தான் அந்த பிரச்சனை வருது, நீ பேசுறதுனால தான் நீ கோவப்படுற, நீ பேசுறதுனால தான் உன்னுடைய டெம்பரை இழக்கிற, வேண்டாம் நீ ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயரை முடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று வச்சு, ஸோ இந்த டப்பாக்குள்ள யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் பார்க்கல, அந்த சிம் கார்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான், இன்னையோட நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுப்போமா, நீ காலேஜ் தானே படிக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நாளைக்கு பண்ணலான்னு நினைக்காத, இப்போவே முடிவு எடுத்துரு அப்படின்னு சொன்னால் ஒரு வாலிப பையன் வந்தான். வந்துட்டு அவன் வந்து அந்த சிம் கார்டை அப்படியே கழட்டி அவன் வந்து அது பைக்குள்ளே போடலை, ஏன் கையில் கொடுத்தான். பாய்ஸ் கேம்ப் அது என் கையில் கொடுத்து, பாஸ்டர் இதை நீங்கள் அப்படியெல்லாம் போடாதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், என் கண்ணு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உடச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், கரெக்டாக தான் சொல்கிறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை பாஸ்டர் 100% நான் வந்து நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த நம்பரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இந்த நம்பரில் டெய்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன், இல்லை நான் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், மனுஷனோட அந்த இருக்கிற இதை குறைச்சிட்டு நான் ஒரு புதிய முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி உடைச்சு அன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போனேன். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு எடுத்த மனிதனோடு உள்ள அந்த உறவை நான் குறைச்சிட்டு கர்த்தரோட வாழ போகிறேன்னு எடுத்த ஒரு தீர்மானம் இன்றைக்கி அந்த பிள்ளையை எட்டாத உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நியூ இயர்க்குள் நீ போகிறதுக்கு முன்னாடி தயவாய் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் நிறைய பேருக்கு அங்கே தான். நீ ஒரு தவறான நபரிடத்திலே பேசுனதற்கு காரணம் அதுதான். நீ இந்த இயர்ல அதிகமான தவறு பண்ணினது வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சிலர் அதிகமான தவறு பண்ணதுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. அதிகமாய் நீங்கள் மன்னிப்பு கேட்டது அதற்காக தான், நீங்க அதிகமாய் வருத்தப்பட்டது அதற்காக தான், நீங்க ரொம்ப தவறு செய்தது அதுல தான். அதனால கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் உங்களிடத்தில் ஒரு எச்சரிப்பு தருகிறார். நீ புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது என்ன வேணும் இல்லாமல் போங்க பிரதர், பரவாயில்ல, என்ன இல்லாமல் வேணாலும் புது வருஷத்துக்குள்ளே நான் போவேன், ஆனால் ஒரு தீர்மானத்தோடு போவேன். என்னை அழிக்கிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே என்னை காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, ஆண்டவர் உங்களோட பேசுவாரே ஆனால், ஆண்டவர் உங்களோட பேசுவாரே ஆனால் ஒரு நிமிஷம் அப்படி என்ன பாருங்க எல்லாருமே. நிறைய பேர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நான் ஆண்டவரை பற்றி தானே பேசினேன், நான் ஆண்டவரை குறித்து தானே பேசினேன். ஹலோ, ஃபோனில் எதை பேசினேன்? ஆண்டவரை பற்றி தானே பேசினேன், ஆண்டவரை குறித்து தானே பேசினேன். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த கோவிட் முடிஞ்சதற்கு பிற்பாடு நிறைய இடத்துல இந்த ப்ரேயர் நெட்வொர்க்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரேயரில் ஜோம் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு அப்படி நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய ஜபம் என்னவா இருக்காது அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான ஜபமா என்ன பண்ணாது. ஆமேன். ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, பாஸ்டர் அம்மாவும் அவருடைய தங்கச்சி 2 பேரும் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, உருகி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணும்போது அந்த எதிர்முனையில் பாஸ்டர்மா தங்கச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எதிர்முனையில் பாஸ்டர்மா கையில் ஒரு மருந்து பாட்டில் இருக்குது. அந்த மருந்து பாட்டில் எடுத்து இப்படி ஊத்திட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் ஊத்துறது மருந்து பாட்டில். குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, இல்லை, அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய மனசு ஆண்டவரோட இருக்கலாம். அவங்களுடைய ஜபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுற கை தான் வேலை செய்யுது, ஆனால் சிந்த ஜபத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம எல்லாருமே அந்த பழைய காலத்திலலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க
ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லவரப்பா அப்படின்னு வீட்டுக்கு வர்ற கோழி அடிச்சு துரத்துவாங்க தெரியுமா? பழைய ஆட்கள் எல்லாருடைய வீட்லேயும் கோழி இருக்கும். அந்த வீட்டில் நமக்கு தெரியாமலே இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து அப்படியே விட்டையை போட்டு போயிட்டே இருக்கும். இவங்க ஜோம் பண்ற 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமும் 3 நிமிஷத்துக்கு ஒரு அப்படின்னு சொல்லி தான் பிசாசு துரத்துற மாதிரி அதை துரத்திட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபம் என்கிறது கூட இன்னைக்கு என்ன வாய்ப்பு போச்சு அப்படின்னா, இது வந்ததுனால ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு. அதனால நான் இயேசுவை பற்றி தானே பேசுறேன்னு சொல்ல முடியாது. மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் வந்து அதுல வந்து ஒருத்தி வேதம் சொல்லுகிறது, மரியாள் வந்து ரொம்ப பிஸியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீயும் அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஆண்டவருக்காக இன்னைக்கு போன்ல பேசுறது நிறைய ஆயிடுச்சு, ஆனா ஆண்டவரோட பேசுறது இன்னைக்கு கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் ஜெபம் தானே பண்றேன், நான் சுவிசேஷம் தானே சொல்றேன். சொல்லாதீங்க. சுவிசேஷமும் ரொம்ப ஓவராகவும் சொல்லிடக்கூடாது. ஹலோ, அதுவும் சிலருக்கெல்லாம் சுவிசேஷம் யார் மேல அட்ராக்ஷன் இருக்குதோ அவங்க மேலதான் சுவிசேஷமே வருது, வேற யாரு மேலேயும் சுவிசேஷம் வரல. கொஞ்சம் கலரா இருந்தா சுவிசேஷம் சொல்லலான்னு தோணுது, கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருந்தா சுவிசேஷம். இது எந்த சுவிசேஷம்னு நமக்கு தெரியல, இது யாருடைய சுவிசேஷம்னு நமக்கு தெரியல. அது கஷ்டப்பட்ட, இது ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு வரல. அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்பிரிச்சுவல் கூட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நேரம், ஒரு டைம் இருக்கு. நிரூபிக்காதீங்கம்மா. பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு பாலை ஊத்திட்டு அது கரிஞ்சிருச்சு. இப்ப கணவன் இருந்து கேட்கிறாரு, ஏன் பண்ணி இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற காரணத்தை நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சாப்பாடு ஆக்கல, நீ எதுக்கு சாப்பாடு வைக்கல அப்படின்றது வந்து காரணம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பொறுப்புகளை இழப்பதுதான் ஆபத்து. அதனால இன்னைக்கு ஒரு ஆமேன் கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எதை பலிபீடத்தில் வைக்கணும்? ஒரு கேட்குறேன், இந்த 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 பட்டன் ஃபோன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்ற கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல கையை மேலே தூக்குங்க. எல்லாமே 60+ஆ? ஒருத்தங்க ஆமே சூப்பர், நல்ல கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. அதனால பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்கள தப்பாக சொல்லலை. பட் இவ்வளோ வந்தும் நீங்கள் இன்னும் அதை யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த பட்டன் ஃபோனை வச்சே நோண்டி அதிலே இருக்கிற அந்த பாம்பு மாதிரி போகும் பாருங்களேன் ஒரு கேமு. இல்லை இன்னைக்கு பலிபீடத்தில் வைக்கலாம் நம்ம. ஆண்டவரே, ஒரு புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு தீர்மானம் பண்றேன். என் வாழ்க்கையினுடைய என்னை உம்மை விட்டு பிரிக்கிற அந்த முக்கியமானதன் மேல நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினான்னு தெரியல. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த கடைசி சண்டே சர்வீஸை நான் ஒரு பெரிய அழுகையோட, ஒரு பெரிய அர்ப்பணிப்போட இந்த சண்டே சர்வீஸை முடிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஒரு நன்றியோட தான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்காக பேசுறாரு. வருகிற ஆண்டு உங்களுக்கு நன்மையா இருப்பதற்கு பிரதர், இதுல ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும் பிரதர், கண்டிப்பா வேணும் சிஸ்டர். கையை உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருமே முழு மனதோட கூட, நான் அதற்கு ஒரு நாள் அடிமையாக மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அதுல இருந்து தூக்கி எடுங்கப்பா. இது ஒரு நாள்ல தீர்மானம் எடுத்து வெளியில வர்றதில்லை. இப்பவே
பாஸ்டர், உண்மையாகவே இந்த வார்த்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. நான் எதுலையுமே பெரிய வீக் இல்லை, ஆனா உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப இடைஞ்சலாகிறது இதுல தான் இடைஞ்சலாகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்தை விட்டு விலகு, அந்த இடத்தை விட்டு வா வெளியே. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா நீர் இரக்கம் செய்யும். சத்தமா அது எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட ஜெபம் பண்ண கர்த்தர். இது யாரும் சங்கடப்பட்டெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் உள்ள ஜெபம், எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். இந்த உலகம் அதற்கு பின்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னை நம்புறார். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை ரொம்ப நம்புறாரு. நீ சத்துருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா? உங்க அம்மா அப்பா போன அந்த வழியிலே நீ போக கூடாது. உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு உன்னை ஒரு புதுமையான கருவியா உன்னை பயன்படுத்த வேண்டாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்குறதுக்கு உங்களால முடியும். ஹல்லேலூயா. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையா. சொல்லுங்க. ஒரு கட்டுப்பாடு, ஒரு டைமிங், ஒரு நியமிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதில் நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம வந்து ஒரு நபருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 ஃபோன் நம்பராவது மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பின்தங்கிற நிலைமை. இது ஒன்றில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஸோ ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லோரும் உள்ள ஜெபத்தில் வழிநடத்த விரும்புகிறேன். ஒரு டைரி எடுத்து நீங்கள் வந்து ஒரு எழுதுங்க. நீங்கள் இந்த வருஷத்தினுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு தீர்மானம் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறத எப்படி வச்சுக்குவேன்னா, சொல்லுங்களேன், ஸோ கண்ட்ரோலில். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இல்லை. நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எதை தூக்குவாங்க? நிறைய பேர் ஃபோனை தூக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கேம் விளையாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான், உடனே வந்து. ஆனால் உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்றது வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை விட்டுருங்க, ஒரு காலத்தில் உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்றது எங்க?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுங்களேன். இளைப்பாறுதல் எங்க கிடைச்சு அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெஸ் அப்படின் போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம நிறைய பேர் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது உடனே ஆண்டவரிடத்துல போய் எல்லாத்தையுமே இறக்கி வச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு டென்ஷன் அப்படின்னு, என்ன டென்ஷன் படுத்தாத, என்ன டென்ஷன் படுத்தாத, எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸா இருக்குது. இல்லை இல்லை, அந்த இடத்துல ரிலாக்ஸ் அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலேயே நமக்கு நித்திய பேரின்பம் மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்க சமூகத்தில், உங்க சமூகத்தில். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த சோசியல் மீடியாவினுடைய அடிக்ஷன் வந்து நம்மளை கொண்டு போய் விடுகிற 3 ஆபத்துகளை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிச்சு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், முடிஞ்சிடும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்மிடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படின்னா நாட்கள் கொஞ்சமா இருக்கிறதுனால. நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. நம்முடைய வருஷங்கள் என்னவா இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு உலகத்திலே ஒரு மனுஷன் ரொம்ப சுகத்தோடு வெற்றியோடு வாழ்வார்களே, ஆனால் அவர்கள் ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய வயசு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 17 வச்சுங்களேன், 70 வயசுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 40 வயசுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இன்னும் ஒரு 30 இயர்ஸ், அதுல வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுக்கணும். 20 வருஷம் வேகமா ஓடலான்னு வச்சுங்களேன், அடுத்த 10 இயர்ஸ் கொஞ்சம் அப்போ அவ்வளவுதான், இன்னொரு 30 வருஷம் தான் எனக்கு இருக்குது. இந்த 30 வருஷத்துக்குள்ள நான் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை? இப்போ இந்த சோசியல் மீடியா இப்படிப்பட்ட விஷயத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் எதை இழப்பாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற வாய்ப்புகளை இழப்பார்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த விஷயத்திலே அடிமையாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு கிடைக்கிற நிறைய வாய்ப்புகளை அவர்கள் தவற விடுவார்கள். நீங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நீங்க ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நீங்க ஏன் இதுல ரொம்ப நேரம் நீங்க செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே, காலம் கொஞ்சமா இருக்கிறதுனாலே, இந்த வாய்ப்புகள் அப்படின்றதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்புகளை வந்து சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறக்கூடாது. சில கர்த்தர் எப்பொழுது நமக்காக கர்த்தர் திறக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாருன்னு தெரிய முடியாது. ஆண்டவர் எங்கேயும் எப்பொழுதும் ஒரு அற்பமான ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஆச்சரியமான ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரலாம். ஒரு சின்ன காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு பெரிய பொறுப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகலாம். ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இதிலே அடிமைத்தனத்திலே இது அதிகமாய் ஆளுகை செய்வார்களே, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற நிறைய வாய்ப்புகளை, இந்த வாலிப தம்பி தங்கச்சி நீ ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உனக்கு குவியும், உனக்கு குவிஞ்சு கிடக்கும். நீ டிசைட் பண்ணுறதுக்கு, நீ செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கும். இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், இந்த விஷயத்தில் போகலாம். நீ எந்த இடத்துல போனாலும், எந்த ஃபீல்டுக்குள்ள போனாலும், உன்னுடைய மனசு ஆண்டவரோடு இருந்து சரியான விதத்தில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், அதுல கர்த்தர் கத்து கொடுத்து உன்னை பல மடங்கு பெரிய ஆளா கர்த்தர் கொண்டு வருவார். அதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் வந்து நம்முடைய பிரயாசத்தை மறக்கிற தேவன் அல்ல, நம்முடைய உற்சாகத்தை பார்க்கிற தேவன். நம்ம வந்து ஒரு விதையை போட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து கண்டிப்பா அதுக்கு பெரிய பலன் தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் கடினமாய்
யாரெல்லாம் அதுவும் இளம் வயத்தில் நுகத்தை சுமக்கிறார்களோ அவர்கள் இளம் வயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லது. ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக உங்களை சாட்சியாக தான் வைப்பார், உங்களை கைவிட மாட்டார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நாள் ஆக ஆக டைம் தாண்ட தாண்ட எதை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு சொன்னால், 10 வாய்ப்புகள் இருக்கிறது 5 வாய்ப்பாக மாறும், 5 வாய்ப்பு இருக்கிறது 2 வாய்ப்புகளாக மாறும். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வராது அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக வாய்ப்புகள் திறக்கவே திறக்காது. ஆனால் நீங்கள் ஆசைப்படுவீங்க, எனக்கு ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு பாதை கிடைச்சா நல்லா இருக்குமே. நான் நம்புகிறேன், இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த பிரசங்கத்தில் ஜெபிக்கிறேன். வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கட்டும். வாய்ப்புகளை அள்ளி கர்த்தர் குவிச்சு உங்களுக்கு முன்னாடி வைக்கட்டும். உங்களுக்காக நீங்கள் முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகளை நிறைய தாராளமாய் ஏராளமாய் ஆண்டவர் உண்டு பண்ணட்டும். ஆனால் ஒரு ஆபத்தை மட்டும் நான் வந்து விடுவதில்லை. நான் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறதுனாலே என்னுடைய வாய்ப்புகளை நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய இயலாமையினால இல்லை என்னுடைய நிர்விசாரத்தினால என்னுடைய அஜாக்கிரதையினால என்னுடைய அடிமைத்தனத்தினால எந்த வாய்ப்புகளையும் நான் இழந்து விடாதபடி சொல்லுங்கப்பா. முழு பலத்தோட ஏசப்பா, நீர் எனக்கு ஒரு உதவி செய்யணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். இனி என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கூட நானோ என்னுடைய பிள்ளைகளோ தவற விட்டுவிடக் கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். வருகிற ஆண்டு என்னை உயர்த்துவதற்காக ஒரு பாதையை திறக்கிறவர், திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறவர், எனக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிடும், எனக்கு ஒரு ஸ்டேஜை ஆயத்தம் பண்ணும், எனக்கு ஒரு முன்னணியை நீர் வைப்பீராக. என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு என்னை துவங்குற வருடமாய் மாறட்டும்பா, என்னை துவங்குற வருடமாய் மாறட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு விசை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய டைல்ஸ் ஒட்டுகிற ஓனரை சந்தித்தேன். அவர் வந்து ஒரு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டுறதற்காக ஒரு ஆர்டர் அவருக்கு கிடச்சிருச்சு. அப்போ வந்து அவர் எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு, பாஸ் அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு டைல்ஸ் ஒட்டுற வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி பதில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பாஸ், இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா நின்னா கூட போதும், 2 ரூபா நின்னா கூட எனக்கு 2,00,000 ரூபாய் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த உடனே, சரி இவ்வளோ பெரிய ஆர்டர், இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் உங்களை கனெக்ட் பண்ணா, உங்களுக்கு எப்படி இது கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு ஒரு சாட்சி ஒன்று சொன்னார், எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஷோரூம் ஒன்று, துணி ஷோரூம். அந்த துணி ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கிற பையன் மேலே இருந்து ஒரு பொருளை எடுக்கும்போது ரொம்ப வெயிட்டான பொருள் அந்த டைல்ஸ் மேலே விழுந்து ஒரு டைல் உடையுது, ஒரு டைல்ஸ் உடஞ்சிருச்சு. அந்த ஷோரூமை சின்ன ஷோரூமை வச்சுக்க ஒரு பெரிய ஒரு பணக்காரர். அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைல்ஸை உடைச்சிட்டாங்க, அந்த ஒரு டைலை மட்டும் மாற்றணும், யாரையாவது ஒருத்தரை அனுப்பி விடுவீங்களான்னு கேட்ட உடனே அவர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவருக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இவர் உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், சரி நம்ம வந்து போக வேண்டாம், வேலை ஆளை அனுப்பி விட்டுருவோம், ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு திருப்பி அந்த வழியாக போகும்போது வண்டியில் காரில் கிராஸ் ஆகும்போது, சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அந்த ஷோரூம் இது பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு போய் ஒரு டைம் போய் பார்த்துட்டு நம்ம என்னன்றதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இவர் உள்ளே போனால் கரெக்டாக யார் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த ஓனர் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் வந்து கேட்டிருக்காரு அவர்கிட்ட, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. இல்லை இந்த டைல்ஸ் ஏதோ போச்சுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியே நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் அனுப்பிவிடுவீங்கன்னு நினச்சேன். இல்லை சார், நான் இந்த வழியாக தான் போனேன், ஜஸ்ட்டு வந்து உங்களை வந்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போய் ஒரு ஆளை அனுப்பி விட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒரு டைல்ஸை மட்டும் கடையில் வாங்கி ஒரு ஆளை அனுப்பி எவ்வளோன்னு விட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். அந்த ஓனர் இவருடைய நம்பரை வாங்கி வச்சுருந்தார்.
நம்பரை வாங்கி வச்சு, இல்லை இந்த ஒரு டைலுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, உங்கள் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலையை அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வேலையை கொடுத்தாரு. இன்னைக்கு 1.5 வருஷத்துக்குள்ள 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டை நம்பி அவருடைய கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது ரொம்ப சொன்னார், பாஸ்டர் நான் அன்னைக்கு ஒரு டைல் தானே, இது அற்பம், இதுக்கு போய் நான் போகணுமா அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிடாது. ஆனால் ஆண்டவர் என்னை நேர்த்தியா என்னை நடத்தினார். நிறைய பேருக்கு டைம் இருக்குது, நிறைய பேருக்கு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க அவைலபிள் தான், ஆனால் ஃபோனில் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் அவைலபிள் இல்லைன்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க நினைச்சா வரலாம், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்ல நான் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வர முடியாது, நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க பிஸி கிடையாது, அவங்க பிஸி கிடையாது, ஏதோ ஒன்றுல அடிக்ஷன். அவங்களுடைய டைம் சும்மா இருப்பாங்க, சும்மா இருக்கணும்னா கூட இருந்துருமே தவிர வேலை இல்லாமல் இருப்போமே தவிர. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நிறைய பேருக்கு முன்பாக நிறைய பேர் பிஸியாக காமிச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க பிஸியாக காமிச்சுக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர், ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஒண்ணு கிடையாது, மலிஞ்சு கிடக்குது, 1000 இருக்குது. ஒருத்தரை இது வெறும் உலகத்துல மட்டும் இல்ல, மினிஸ்ட்ரியில கூட அப்படிதான். என்ன இன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் நம்புறாருன்னா, நான் சரியா ஊழியம் செய்யாட்டா எனக்காக இன்னொருத்தர் ஆண்டவர் எழுப்புவாரு. அதான் சொல்றாரு, நீ கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும், நீ அமைதியா இருந்தா ஆண்டவர் யார் மூலமாவது செய்வார். பிரதர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறது, சிஸ்டர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒன்ன உங்க மூலமா செய்கிறதற்கு விரும்புறாரு. ஆனா நீங்க அமைதியா இருந்தா, நீங்க சும்மா இருந்தா, நீங்க பிஸி மாதிரி காமிச்சா நஷ்டம் ஆண்டவருக்கு இல்ல பிரதர், ஆண்டவருக்கு இல்ல சிஸ்டர், உங்களுக்கு தான் சிஸ்டர். ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. இப்ப சொல்றேன், நான் சொல்றேனே, எனக்கு இன்னைக்கு 40 வயசு ஆச்சா, இந்த 40 வயசுல இன்னைக்கு நான் மரிச்சா கூட சந்தோஷப்படுவேன், இன்னைக்கு மரிச்சா கூட சந்தோஷமா தான் நான் போவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய 40 ஆண்டுலே ஆண்டவர் என்னை நடத்தி வந்த விதத்திலே எவ்வளவு மோஸ்ட்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்யறது மாதிரி ஆண்டவர் பலப்படுத்தினார்னு நான் நம்புறேன். ஃபுல் 100% அப்படி நான் செஞ்சேன்னு சொல்லலை. ஆனா சரி, இந்த இயர்ல எப்படியெல்லாம் ஓட முடியுமோ அவ்வளோ ஓடியாச்சு, ஓடிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலன் கொடுத்தார் ஆண்டவர் அப்படின்றதுல சந்தோஷப்படுறேன். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றது தெரியுமா, ரிஜெக்ட். கேட்டா என்ன சொல்ல தெரியுமா, அங்கெல்லாம் அவன் போவான், அவன் கொடுக்குற 100 ரூபாவுக்கு சத்தம் போடணுமா, அவன் கொடுக்குற 500 ரூபாவுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணுமா, அவன் கொடுக்குற 2000 ரூபாய் என்ன வச்சு பண்ண முடியும், இந்த மாதிரி ஏதோ ஒன்ன சொல்லி ஸ்டாப். அது நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையாகவே பிஸியா இருந்து, நீங்க உண்மையாகவே நீங்க ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருந்து அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணினீங்கன்னா தப்பே இல்லை பிரதர், தப்பே இல்லை பிரதர். நீங்க ஏன்னா பிஸியா இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது, இன்னொரு கமிட்மெண்ட்ல இருக்கிறீங்க, நல்லது நல்லது. ஆனா நீங்க பிஸியாவே இல்லாம நீங்க சும்மா இருந்துட்டு நீங்க சில காரியத்தை செய்ய முடியும், உங்களுக்கு முடிகிறதுக்கு எல்லாமே இருந்தும் நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுனீங்கன்னா ஒரு நாள் உங்களை கூப்பிடாத ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பாஸ்ட் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. என்னோட வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். உங்களை ஆண்டவர் அதிகாரியா வைக்கணும்னா, கர்த்தர் உங்களை நம்பணும்னா, எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பத்தை வச்சிருக்காருன்னு தெரியாது. நீங்க அற்பமா நினைக்கிறது கர்த்தர் பார்வையில் ஒரு பிரம்மாண்டமான காரியமா இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லாம நினைக்கிறது உங்களை வளர்த்த போகிற ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா இருக்கும். நீங்க தெரியாம அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நஷ்டப்பட்டு நிற்கிறது நீங்க தான். வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் யங் கப்பிள்ஸுக்கும் நான் ரொம்ப கவனமா பேசுறேன், ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. மிஸ் பண்ணிராதீங்க, மிஸ் பண்ணிராதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில நேரத்தில் ஒரு ஃபோனில் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கிப் பண்றது அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர். நாளைக்கு வர்றேன், நாளான்னைக்கு வர்றேன்,
ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கல்யாணத்தை ஆதாயப்படுத்துறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஃப்ரீ சாப்பாடு, அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரெஸ், எல்லா இலவசமான ட்ரெஸ் கொடுத்தாச்சு, இலவசமான சாப்பாடை கொடுத்தாச்சு, வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா ஒருத்தர் சொல்றான் நான் கல்யாணம் பண்ண நான் வரமாட்டேன், ஒருத்தர் சொல்றான் நான் மாடு கட்ட போறேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. அதனால ஆயத்தம் பண்ணின அந்த கல்யாண வீட்டினுடைய சொந்தக்காரர் வந்து சரி ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவனுவா யாருமே வரலையா, கவலைப்படாத, தெருவில் போ, 10 பேரை கூட்டு வாப்பா, இங்க போப்பா, சும்மா நிக்கிறவங்க 10 பேரை கூட்டு வாப்பா, என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும்பா, நான் சொன்னது அது நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடக்கும். அத்தனை பேரையும் கொண்டு வந்து கொடுத்து, அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவன் தகுதி இல்லை, அந்த ட்ரெஸ் அவன் போடவே முடியாது, அந்த ட்ரெஸ் அவன் போட்டதே இல்லை. ஆனா அப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆண்டவர் அழகு பார்ப்பாரே. ஆனால் நான் இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கும் போது நான் அப்படிதான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் என்னை விட படித்தவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னோட டேலண்டான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் பிறந்து படிப்பறிவே இல்லாமல் ஒரு சாதாரணமான குடிகாரனுடைய பிள்ளையாய் பிறந்த என்ன கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா நான் நம்புகிறேன். அவர் அழைச்சி பார்த்த நிறைய படித்தவங்க வரல, அவர் தேடின ஞானம் உள்ளவங்க நிறைய வரல. அதனால அற்பமா இருந்த எங்களை கர்த்தர் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துகிறார். அவ்வளவு மகா பெரிய தேவன். நல்ல மேல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் வாசிக்க முடியும். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து எந்த காரணத்திற்காகவும் எந்த அடிமைத்தனத்திற்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை மட்டும் மிஸ் பண்ணிடுறது. சொல்லுங்க, நீங்க அவைலபிள் அப்படின்னா எஸ்ன்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். சொல்லுங்க எல்லாருமே. ஒரு பெரிய விஐபி இல்ல, எப்ப பார்த்தாலும் அவர் எப்படிதான் இருப்பாரு. ஹலோ, பிஸி, சோ பிஸி. ஆனா வாட்ஸ்அப்ல பார்த்தா அப்படிதான் இருப்பாரு. வாட்ஸ்அப்ல அவர் அவைலபிள், யூடியூப்ல அவர் அவைலபிள், இன்ஸ்டாகிராம்ல ஆமா அவைலபிள். ஆனா ஒரு போன் பட்டி மட்டும் கேளுங்களேன், இல்ல பிரதர், ஐ ஆம் சோ பிஸி பிரதர், ஐயோ முடியவே முடியாது பிரதர், நேற்றுக்கு கேட்டிருக்கலாம்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம்ல. பிஸி, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பிஸியா காமிச்சிட்டாச்சு. என்ன இருக்கு உள்ள? ஒன்றும் இல்லை, வெறும் பேச்சு மட்டும்தான். நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இவ்வளவு கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் அதை வெறுக்கிறார், கர்த்தர் அதை அருவருக்கிறார். நிற்க வேண்டிய நேரத்தில் அந்த இடத்துல வந்து நிற்காதவங்களை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் கதவை தட்டினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, கேட்க மாட்டேன், உனக்குரிய டைம் முடிஞ்சு போய். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் என்ன தானே கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், விளக்க பத்த வச்சிட்டோம், எனக்கு எப்படியாவது நான் வந்துட்டேன்ல, இப்போ வாசல் அடைக்கப்பட்டுச்சுப்பா, முடிஞ்சிருச்சுப்பா, உனக்கு கொடுக்குற டைம் முடிஞ்சிருச்சுப்பா, உனக்கு வந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சுப்பா, போ, இதுக்கு மேலே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா நம்ம எந்த விதத்திலும் வெற்றி அடையவே முடியாது. நான் உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்றேன், பிரசங்கம் பண்ணும்போதே ஜெபம் பண்றேன். நீங்க எல்லாருமே அப்படி பிஸின்னு வாயில சொல்றது மாதிரி இல்லை, எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் உங்களை அப்படி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அப்படி வேகமா துருத்துருன்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு 85 வயசு 90 வயசு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசை கொடுத்தாருன்னா, அந்த வயசு வரைக்கும் உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். ஆனால் சிலருக்கு என்னதான் பிரசங்கத்தை கேட்டாரு, ஆட போங்க பாஸ்டர், நமக்கு அதுல எல்லாம் ஒன்றும் விருப்பமே, அந்த மாதிரி சொல்றவங்கள ஒண்ணுமே ஆண்டவரே என்ன பண்ண முடியாது. கடினமான இருதயத்தை கர்த்தர் கூட, உங்க கான்செப்ட் அப்படி இருக்குமானால் நீங்க அதை மாற்ற மாட்டீங்கன்னா ஆண்டவரால கூட உங்களை தொடவே முடியாது. எளிமையில் இருக்கலாம் எல்லாருமே. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது வந்து
ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில். நம்பர் 2, ரெண்டாவது, பொறுப்புகளை நீங்க இழந்துடக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் ஏமாற்றமும் பட்டுவிடக்கூடாது. ஸோ ஒரு அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம் ஒன்று உங்களுடைய வாய்ப்புகளை தவறவிடும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து உங்களை தவற பண்ணும். நம்பர் 3, மூன்றாவது, உங்களை அது ஏமாற்றும். இப்போ எல்லாருமே உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை எடுத்துட்டு கூட சொல்லுங்க, இதில் ரொம்ப அதிகமான நேரத்தை செலவிட்டா இது என்ன பண்ணுன்னா ஏமாற்றும். சொல்ல இல்லை, எடுங்க, கையில் ஃபோன் எடுங்க. ஆமாம், இங்கே சர்ச்சில் கூட ஒரு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கேயும் அவைலபிளாக இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் நரகத்திற்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு அர்த்தம். வாலிப தம்பி, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறப்பா, நீ யாருக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாவுக்கு வரலாம், அப்பாவுக்கு வரலாம். உனக்கு ஆலயத்துக்குள்ளேயே நீ சேட்டிங்லே இருப்ப அப்படின்னு சொன்னா, நீ எந்த அளவிற்கு சாவினுடைய விளிம்பில் இருக்கிறன்றதை நினைச்சு பாரு. எந்த அளவுக்கு நீ அடிக்ஷன் ஆயிட்ட, எந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆயிட்ட. விளையாட்டா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, கை தட்ட முடியல, பாட்டு பாட முடியல, ஜெபம் பண்ண முடியல, வசனத்தை கேட்க முடியல. இன்னைக்கு நல்லா இருக்கும் சாமி, இன்னைக்கு நல்லா இருக்கும் சாமி. காது கொடுத்தே நீ கேட்க மாட்டேன்ப்பா. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி 3வது கல்யாணம் பண்ற ஒரு பையனோட ஓடி போறான். 3வது மேரேஜ் அவன் ஏற்கனவே 3 பிள்ளைகளை ஏமாத்தி இருக்கிறான். 3 பிள்ளைகளையுமே ப்ராப்பரா அவன் அந்த 3 பிள்ளைகளுக்குமே அவன் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டரே ஆகலை. 4வதாக அந்த பையனை போய் அந்த புள்ள என்ன பேசினான்னு தெரியல, அவன் வேணும். நான் அந்த பிள்ளைக்கு, சாமி இப்படி பண்ணாத, இது தவறு, உன் வாழ்க்கை இதை தெரிஞ்சுக்காத, இது தப்புனா என்னுடைய மூஞ்சிலே பார்க்கலையா, முகத்திலே பார்க்கலையா, கண்ணுக்கு கண்ணு பார்க்கல. இல்ல நான் விட்டுட்டேன், நான் இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தான் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணல யாரையுமே. என்ன அவன் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொன்னான். எவ்வளோ பேசி பார்த்தேன், அவ்வளவு நேரத்தை விட்டு எல்லாத்தையும் பேசி பார்த்தேன். கொஞ்சம் கூட அசையவே இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேல உன்னுடைய கல்லான இதயத்தை நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா முடிவு இன்னைக்கு என்னன்னா, சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியாச்சு, தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியாச்சு. இந்த தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண இந்த ஆவி ஒழுங்கா ரட்சிக்கப்படலைன்னா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? அந்த தற்கொலை பண்றதுக்காக முயற்சி எடுத்து வாயில கூட பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் நான் சூசைட் பண்ண போறேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்க போறேன். எவ்வளவு நீங்க ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் செத்து போயிடுவேன், நான் எங்கேயாவது விழுந்து செத்து போயிடுவேன், நான் சூசைட் பண்ணிடுவேன். இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? இது பிசாசு கேட்டுட்டு இருக்கிறான். அந்தபடியே உங்களை கைட் பண்ணிடுவான், அந்தபடியே உங்களை நடத்திடுவான். இப்படி இருக்கலாமா? காரணம் என்னன்னா, அந்த ஒரு நாள் கஷ்டமா இருக்கும்ப்பா. ஆனா அன்னைக்கும் நாங்க உனக்காக என்ன பண்ணுவோம் தெரியுமா? அன்னைக்கும் உன்னை திட்டணும்னு மனசு தோணாது. உனக்காக என்ன பண்ணுவோம்னா பரிதாபப்படுவோம். சரிப்பா, சரி, இனியாவது ஆண்டவர் என்ன தொடட்டும், அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஒரு சூழ்நிலை மாறினதற்கு பிறகு நீ அதை செய்ய முடியாது. அதனால எல்லாருமே ஒரு முடிவெடுப்போம். இது இன்னைக்கு இந்த புது வருஷம் போறதுக்குள்ளாடி முதல்ல ஒரு சங்கிலி போடணும், ஒரு கட்டு போடணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். நீங்க செக் பண்ணி பாருங்களேன், ஒரு நாள் எவ்வளவு நேரம், மணி நேரம் இது உங்க கூட இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு எதை வேணாலும் மறந்துவாங்க, ஆனா எதை மட்டும் மறக்க மாட்டாங்க. செல்போன் எல்லாம் நிறைய பேர் மறக்கிறதே இல்லைங்க. பர்ஸே மறந்து வச்சுட்டாங்க, பத்திரத்தை மறந்து வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு மறக்காத ஒண்ணு என்ன தெரியுமா?
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ இல்லையோ, இது டெய்லி நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்குது. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நொந்து போய் வந்திருக்கலாம், உடஞ்சு போய் வந்திருக்கலாம், எனக்கு எதுவுமே நடக்கலையே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம், நிறைய வெக்ஸ் ஆகிருக்கலாம், இந்த வருஷம் தான் எனக்கு கொடுமையான வருஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தெரியாமல் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் கர்த்தர் எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய கண்ணுக்கு தெரியலைன்றதுக்காக இந்த வருஷம் அற்புதம் இல்லாத வருஷம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக 2024 எனக்கு அருமையான கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான வருஷம். ஒன்று எனக்கு வெளிப்படையாக செய்தார், இன்னொன்று மறைஞ்சிருந்து செய்தார், அவ்வளோதான். அதனால எதையும் வருத்தப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் அற்புதங்களை. நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணி பாருங்க, நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன், நிச்சயமாக சொல்கிறேன், இதுக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். சாப்பிடும்போது முதல்ல யூஸ் பண்ண வேண்டாம். சாப்பிடும்போது நிம்மதியாக என்ன பண்ணணும் கேட்கல. அந்த நேரத்துலையும் அந்த பிஸ்னஸ் பேசுகிறவங்கள்ட்ட கூட, பிரதர் ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி பேசுகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுங்க. அதை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த நேரம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க சாப்பிடும்போது. அது மாதிரி நைட்டு உட்காந்து ஒரு டைம் பேசுறீங்களா, ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பேசுங்க. வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே தயவு செய்து உன்னுடைய ஃபோனில் வந்து பேசுகிறத வந்து இருக்கிறத வந்து குறைச்சிக்கோ. நீ திரும்ப 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 ரிஜெக்ட் பண்ணாத. உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது உன் முகமே நல்லா இல்லை. பட் இப்படி முகம் நல்லா இல்லாத நிறைய பேருடைய முடிவு என் கண்ணால் பார்த்துருக்குறேன். பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது சிலர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும். அப்படி ரிஜெக்ட் பண்ணவங்களுடைய முடிவு எனக்கு தெரியும். பிரசங்கத்தை ஆண்டவர் பண்ணும்போது, வார்த்தையை பேசும்போது ஒப்பு கொடுக்குறவங்களுடைய முடிவும் நமக்கு தெரியும், ரிஜெக்ட் பண்ணுறவங்களுடைய முடிவும் தெரியும். நான் உங்கள் அப்பா மாதிரி, நான் உனக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். எனக்கு உன்னை திட்டக்கூடிய எல்லா உரிமையும் இருக்குது. நான் உன்னை அப்படித்தான் நடத்த விருப்பப்படுவேன். நீ கோவிச்சுக்கிட்டாலும் அதை குறித்து நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நீ அடித்தாலும் திட்டினாலும் நான் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் உன்னை ஸ்ட்ரிக்டாக தான் நடத்த விரும்புகிறேன். இழக்காத. நெக்ஸ்ட் இயர்லேருந்து யூத் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் நீ யூத் மீட்டிங் அட்டன் பண்ணணும். டீன் ஸ்கேம்னா அதில் நீ கண்டிப்பாக வரணும். இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை நான் கேட்பேன். இப்படி தான் நீ வந்து உனக்காக உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஒருவேளை பூசி மொழிவி சொல்லலாம், இல்லை பிரதர் ஆஹா அப்படி பிரதர், ஆனால் நீ இப்படி தான் பண்ண, இப்படி தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இது இவ்வளோ பெரிய தேவனை பிடிச்சிட்டு நீ வெட்கப்பட்டு போய் நின்றாத. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னும் 3 வருஷத்தில் கல்யாணம், இன்னும் 2 வருஷத்தில் படிப்பு முடிய போகுது. நமக்கு யார் இருக்கா? இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஒருத்தருமே இல்லை. அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரரா? நீ முடிச்சுட்டு வந்த உடனே உனக்கு ஒரு பெரிய ஷோரூம் வச்சு கொடுக்குறதுக்கு கிடையவே கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஆண்டவரை தான் பிடிக்கணும். அவர் பாதம் தான் நமக்கு மெயின். அவரை பிடிச்சி ஏதாவது கையை பிடிச்சி தான் முன்னாடி வரணுமே தவிர நம்முடைய அழகை வச்செல்லாம் ஒன்றுமே அறிய வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா பார்த்தா யாரை பார்த்து கொடுப்பாரு, அம்மா பார்த்தா யாரை பார்த்து கொடுப்பாங்க. அதனால் இந்த 2024 ஒரு வேளை நீ இழந்திருக்கலாம்ப்பா, ஆனால் இழக்காத. நெக்ஸ்ட் இயர் அது தேவன் எனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமா பாஸ்டர், இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்காக தான் பேசுறீங்க. நான் தான் பாஸ்டர், எல்லாத்துலயுமே நான் கரெக்ட். ஆனா நீங்க சொல்றது மாதிரி இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வரும்போது, போனுன்னு ஒன்று வரும்போது நான் கண்டிப்பா அதுக்கு அடிமை தான். நான் வேற எல்லாத்துலயுமே சரியா இருக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்க. இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, வேண்டாம். கைகளை உயர்த்தி அப்பா 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 தீர்மானம் எடுங்க. நீ ஜெபம் பண்றதுலன்னு உனக்கு கூச்சப்பட வேண்டாம்.
தேவையில்லாத எல்லா நம்பர்ஸையும் பிளாக்ல போடுறேன், நான் பிளாக் லிஸ்ட்ல போடுறேன். இனி நான் தீமையானதை தொடமாட்டேன். சொல்ல சொல்ல அந்த கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும், ஆண்டவர் செய்யட்டும். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே கேட்கலையே, ஆண்டவருக்கு கேட்கறது மாதிரி ஒரு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணுங்கப்பா. ஓ நன்றி, இதுவரையிலும் நடத்துனீரேப்பா, இதுவரையிலும் நடத்துனீரேப்பா. நான் நீதிமான் உங்க சமூகத்துல வந்து நிக்கலப்பா, பேசுறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு வந்து நிக்கலப்பா. ஆனாலும் உங்க இரக்கத்தை மட்டும் நான் கெஞ்சுறப்பா. என்ன கைவிட்டுறாதீங்கப்பா, என்ன கைவிட்டுறாதீங்கப்பா, என்ன கைவிட்டுறாதீங்கப்பா. என்ன மட்டும் நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா கழுகு பிச்சு 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 எடுக்கிறது மாதிரி பிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா காத்து கிடக்குதுப்பா. காத்து கிடக்குறாங்கப்பா, என் பிள்ளைய குறிச்சு காத்து கிடக்குறாங்கப்பா. எப்ப எப்ப எப்போன்னு காத்து கிடக்குறாங்கப்பா. என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனாலும் 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 என் கேடகமும் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் கைகளை பலப்படுத்துகிறவர், என் முழங்கால்களை விருதிப்படுத்துகிறவர் இயேசுவே. என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, முடியலப்பா. நாள் உங்களுக்கு பிரியமா இருந்து 11வது நாள் உங்களுக்கு பிரியமா இருக்க முடியலையப்பா. எனக்கு இந்த புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு வேற எந்த கஷ்டமுமே எனக்கு இல்ல. எதை குறிச்சுமே நான் பெருசா யோசிக்கல. பரவாயில்ல, போன பணம் போட்டும் பரவாயில்ல, போன எல்லாமே போட்டோம், அதை குறிச்சு எனக்கு ஒரு கவலையும் இல்லப்பா. அது எல்லாமே ஏன் பலன் இல்லை, அதெல்லாம் உங்க பலன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப கவலைப்பா, எனக்கு ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப ஃபீலா இருக்குப்பா. உங்களை கஷ்டப்படுத்திட்டு, உங்களை வருத்தப்படுத்திட்டு, உங்களுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. எதுக்குமே நான் கவலைப்பட்டதே இல்லப்பா, எதுக்குமே நான் ரொம்ப வருத்தப்பட்டதே இல்லப்பா. ஆனா உங்களோட நடக்க முடியாட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உங்களோட பேச முடியாட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டா வருத்தமா இருக்குப்பா. கையை உயர்த்தி நீங்க எனக்கு வேணும் சத்தமா. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சத்தத்தை உயர்த்தி நான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நுழையும் போது நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறத நான் உணரணும். ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னுடைய கணவன் என்னை விட்டா கூட பரவாயில்ல, என் மனைவி என்னை விட்டா கூட பரவாயில்ல, இந்த உலகமே என்னை விட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க மட்டும் என்னை விடாதீங்கப்பான்னு சத்தமா சத்தமா கேளுங்க பிரதர். இந்த ஆராதனையில் ஆண்டவர் நிறைய பேருடைய கரத்தை பிடிக்கிறாரு, நிறைய பேருடைய கரத்தை பிடிக்கிறாரு. கையை உயர்த்தி ஏசப்பா, என் கையை நீங்க பிடிங்க ஏசப்பா. எஸ் எஸ் முழு பலத்தோடு பரவாயில்ல, எல்லாத்தையுமே பரவாயில்லன்னு ஒத்துக்கிற ஆண்டவர், எல்லாத்தையும் பரவாயில்ல ஆண்டவர். நான் பட்ட நஷ்டங்கள் பரவாயில்ல ஆண்டவரே, அவமானங்கள் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு கிடைக்காது பரவாயில்ல ஆண்டவரே, நடக்கல பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க மட்டும் என் கூட
வராம இருக்கிறத நான் விரும்புறது இல்லை. என் கூட நீங்க வரணும், என் கையை நீங்க பிடிக்கணும், எனக்கு ஆறுதல் படுத்தணும். நீங்க இல்லாம ஒரு புது வருஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு புது வருஷம் எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாத ஒரு புது வருஷம் வேண்டாம். கண்டிப்பா வெளியே வருவோம்ப்பா. நான் கண்டிப்பா வெளியே வருவோம். நீங்க என்ன கண்டிப்பா தூக்கி எடுப்பீங்க நான் நம்புறேன். நீங்க நிச்சயம் எனக்கு விடுதலை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இவ்வளோ லாங்கா இவ்வளோ தூரமா நான் போனதே இல்லையே. நீங்க என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். நான் திரும்ப வந்துருவேன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். திரும்ப என்ன ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. திரும்ப என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபி. வாலிப தம்பிங்க ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. தங்கச்சிங்க ஜெபிங்க. சத்தமா சத்தமா நீங்க பாடணும்னு கூட இல்லை. அவரோட தான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நாங்க நுழையணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திட நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டும்.
கையை உயர்த்தி அப்பா பார்த்து, வாழ்வில் எதை இழந்தாலும், வாழ்வில் எதை இழந்தால், வாழ்வில் எதை இழந்தால், வாழ்வில் எதை இழந்தால் உம்மை நான் இழந்திடுவே. வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் அந்த வார்த்தையை சொல். என் வாழ்வில் எதை இழந்தால், ஆண்டவரே 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 ஆண்டவரே, நீ எனக்கு நிறைய நன்மையை செஞ்சீங்கப்பா, எனக்கு நிறைய நன்மையை செஞ்சீங்கப்பா. ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான நன்மையை செஞ்சீங்க ஆண்டவரே. என்னை இதுவரையிலும் கைவிடலை, இனியும் என்னை கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா. நம்புறப்பா நம்புறப்பா நம்புறப்பா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி. உங்களுடைய இரக்கம் இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் பின்தொடர்ந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா கூட எதிர்பார்த்து கொடுக்குற அந்த உலகம் இயேசுப்பா. ஆனா நீங்க என்கிட்ட ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்கவே இல்லையே இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. என்னுடைய இருதயம் நன்றியினால பொங்குது இயேசுப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கேயுமே விட்டு தரவே இல்லையே சபா, விட்டு கொடுக்கவே இல்லையே சபா. சாரிப்பா, சாரிப்பா, சாரிப்பா. உங்களுக்கு விரோதமா செஞ்ச எல்லாத்துக்காகவும் சாரிப்பா, சாரிப்பா. உங்களை கஷ்டப்படுத்துனதுக்காக ரொம்ப சாரிப்பா. நீங்க நம்பி செய்யாததற்காக சாரிப்பா. உங்களை வருத்தப்படுத்துறதுக்காக சாரிப்பா. என் நிமித்தம் சத்ரு உங்களை தூசிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன். ஆனா சாரிப்பா, சாரி, சாரி. ஏதாவது உங்களுக்கு கொடுத்து, ஏதாவது உங்களுக்கு கொடுத்து சாரி அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சா என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா உங்களுக்கு கொடுக்கறது. நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்க கொடுத்தது தானேப்பா. இது உங்களால உண்டானது தானேப்பா. அதனால உங்களுக்கு எது ஒண்ணு கொடுத்து கூட நாங்க சாரி கேட்க முடியாதப்பா. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை இயேசப்பா, எதுவுமே இல்லை இயேசப்பா. அதனால புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் இயேசப்பா இருக்கு. சாரி, சாரிப்பா. ஆனாலும் ஸ்டில் ஐ லவ் யூ பா, நான் உங்களை நேசிக்கிறேன். இதை தவிர வேற ஒண்ணுமே எனக்கு சொல்ல தெரியல.
I love you, Pa. I love you, Pa. I love you. I love you, Pa. I love you, Pa. I love you, Pa. I love you, Pa. உங்க பாசத்திற்காக நன்றி அப்பா. உங்க பாசத்திற்காக நன்றி அப்பா. எங்கேயோ நீங்க நினைக்கலன்னா மண்ணா போயிருப்போமேப்பா. நீங்க நினைக்கலன்னா ஒன்றும் இல்லாம போயிருப்போமேப்பா. உங்களை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா தெருவில் கிடந்திருப்பேமேப்பா. உங்களை மட்டும் அறியலைன்னா குடிகாரன் நான் மாறி இருப்பேனேப்பா. உங்களை மட்டும் அறியலைன்னா ஒரு சாதாரண ஒரு மூலையில தானே கிடந்திருப்பேன்ப்பா. உங்களை மட்டும் அறியலைன்னா துக்கத்திலேயே செத்துருப்பேனேப்பா. உங்களை மட்டும் தெரியலன்னா மன அழுத்தத்திலேயே செத்துருப்பேனேப்பா. உங்களை மாதிரி டீச்சரை ஒருத்தரை கூட நான் பார்த்ததே இல்லைப்பா. உங்களை மாதிரி ஒரு டீச்சரை நான் பார்த்ததே இல்லைப்பா. உங்களை மாதிரி ஒருத்தரை பின்னாடி இருந்த என்ன மென்டர் மாதிரி பார்த்தது உங்களை மாதிரி யாருமே இல்லைப்பா. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒரு வாரம் கூட நீங்க என்ன தவறவே வைக்கலையே. ஒரு வாரம் கூட சிக்கா படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியலையே. எல்லா வாரமும் எழுப்புனீங்க, எல்லா வாரமும் பிரசங்கம் பண்ண வச்சீங்க, எல்லா வாரமும் வார்த்தைகளை கொடுத்தீங்க, எல்லா வாரமும் ஆறுதலை படுத்துனீங்க. மலை போல தேவை இருந்துச்சு, நடத்துனீங்களே. நன்றி ஆண்டவரே. எங்கோ நான் அலைந்தேன், யாமல் அலைந்தேன், என்னே தேடி எங்கோ நானால் அறியாமல் என்னே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கோடு நீளலா மாற்றி என்னை நெஞ்சார முத்தங்கள் நீளலாய்
செய்வீராக. இந்த புதிய வருட பழைய வருட ஆராதனை கர்த்தர் ரொம்ப அழகாய் ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை தடைகளை மாற்றி ஆண்டவர் அழைத்து வந்து அப்படியே எல்லையெங்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து ரொம்ப நேர்த்தியாய் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா முகமுகமாய் அத்தனை பேரை நீங்க சந்திக்க போகிறதற்காக நன்றி. இந்த ஊழியம் உடையது, ஊழியக்காரனாய நான் உம்முடையவன், இந்த ஆடுகள் எல்லாம் உம்முடையது. இது உம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த கூட்டத்தை கொண்டு வந்தது நீர், இதை வளர்த்தனவர் நீர், ஆதரித்தவர், இந்த இடத்தை தந்தவர் நீர் ஆண்டவர். சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையாண்டவரே, ஒண்ணுமே இல்லையாண்டவரே. திரும்பி பார்த்தா அவ்வளோ நன்றி சொல்றாண்டவர். நீர் வளர்த்த வந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டவரே. நாங்க எதுலையுமே பெருமைப்படவே இல்லப்பா. எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீங்க தான் ஆண்டவரே.